நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி. வேதத்தை சரியாக உச்சரிக்க வேண்டும். அவர் தவறு செய்தார் என்று சுட்டிக்காட்டாமலேயே இரும்பு கட்டியை பூப்பந்தாக்குவதில் வல்லவர் நம் பெரியவா. நியமாத்யா என வித்யார்த்தி ஒருவன், அதாவது வேதம் சொல்லிக் கொடுக்கும் ஆசிரியரின் வீட்டிலேயே தங்கியிருந்து வேதம் கற்றுக்கொள்ளும் மாணவன். அவன் பயின்ற வேதத்தில் ஒரு பகுதியை சொல்லச் சொன்னார்கள் பெரியவாள். ஒரு சிறு பகுதியை மீண்டும் மீண்டும் சொல்ல சொன்னார்கள். அருகிலிருந்தவர்களுக்கெல்லாம் வினோதமாக இருந்தது. அந்த வேத வாக்கியங்களில் தனிச்சிறப்பாக ஏதுமில்லை. பின் ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறார்கள்? அந்த பையனுடைய தகப்பனார்தான் அவனுக்கு ஆசிரியர். அந்த ஆசிரியரையும் அதே பகுதியை சொல்ல சொன்னார்கள் பெரியவா. அவரையும் பல தடவை அந்த பகுதியை சொல்ல சொன்னார்கள். திகைப்பும் மௌனமும் தான் மிச்சம். அந்த மந்திரத்தில் இத் என்ற ஒரு எழுத்து தொக்கி நிற்குமே, அதை பையன் சொல்லவே இல்லையே. நீங்களும் கவனிக்கவில்லை போலிருக்கு. ஆசிரியர் கொஞ்சம் வெட்கத்துடன் நெளிந்தார். ஏனென்றால் அவருக்கும் அந்த இத் மனப்பாடம் ஆகவில்லை. பெரியவள் அவர் தவறு செய்தார் என்று சுட்டிக்காட்டி அவர் மனதை புண்படுத்தவில்லை. அத்துடன் இத் என்று தொக்கி நிற்கும் சொல் இல்லாமலேயே பரம்பரையாக பாடமேற்றுவிட்டால் பின்னால் கண்டுபிடிக்க முடியாமல் போய்விடும். மேலும் வேத வாக்கியத்தை சரியாக உச்சரிக்காத குற்றமும் பாவமும் வந்து சேரும். இரும்பு கட்டியை பூப்பந்தாக்குவதில் வல்லவர் நம் பெரியவா. மேலும் இது போன்ற நிகழ்வுகளுக்கு இணைந்திருங்கள். பிரிட்டன் தமிழ் பக்தி.